ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணிகண்டன் சார். ஐயா எப்படி இருக்கீங்க? இறையருளால் குருவருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. ஐயா நம்ம கடந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மேசம் பேசிட்டோம், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எப்படியும் கரெக்டா சொன்னீங்க, அக்யூரேட்டா நிறைய விஷயம் நாங்க வெளியே சொல்லிக்கிறது இல்லை, அது எப்படி நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதே சீரீஸை கண்டினியூ பண்ணும்போது இன்னைக்கு ரிஷபராசி. ரிஷபராசியில என்னதான் அப்படி ஒளிஞ்சிருக்கு உள்ள, இவங்கள எப்படி இருக்காங்க, உங்களோட என்ன சொல்றது வெளித்தோற்றம் தெரிஞ்சிடும், உள்தோற்றம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மேசம் காலபுருஷ தத்துவப்படி அந்த மனித வாழ்வியலுடைய ரகசியங்களை பார்த்தோம். ஒட்டுமொத்த ரகசியம் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய குருமார்கள் காலபுருஷ தத்துவப்படி பேசியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல நம்ம என்ன பேசணும், நமக்கு என்ன தெரியுமோ அதை நான் பேசியிருக்கேன். கண்டிப்பா. இதுல ரிஷபத்துக்கு வந்துடுவோம். ரிஷபம் ஒரு அருமையான ராசி. 12 ராசியில சூப்பர் ராசி. எப்படி சூப்பர் ராசி? சந்திரன் உச்சமாகின்ற ராசி. எப்படி? சந்திரன் உச்சமாகிற. ஆமா, சந்திரன்னா அம்மா. ரிஷபம்னாலே தாய்ப்பாசம் மிகுதியானவர்கள், குழந்தை மனது உள்ளவர்கள். ஒரு எமோஷனலான ஒரு காட்சி வருது திரைப்படத்தில் அப்படின்னா கூட அழுதுருவாங்க, கண்களில் தண்ணி வந்துடும். உறவுகள் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பற்று. இது ரிஷபத்துக்கு இயற்கையாகவே உண்டு. தன்னை எப்பவுமே அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஹைஃபையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வீடு, காரு, பங்களா, தோட்டம், மாடு, ஆடு, வளர்ப்பு பிராணிகள் இதெல்லாம் எனக்கு இருந்து அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துடணும்னு நினச்ச ரிஷபம். ஏன்னா சுகாதிபதி போய் உச்சமாகிற வீடு, காலச்சக்கரத்துக்கு 4 சந்திரன் உச்சமாகிற வீடு. அப்போ 12 ராசிகள்லேயே சுகபோகமா சொகுசா உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வேணும்னு கேட்கறது ரிஷபம் தான். ரிஷபராசி, ரிஷப லக்னத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்கு இதை நம்ம பேச போகிறோம். அப்போ ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நினைக்கிறாங்க ஒரு ட்ரெஸ் இருக்கணும்னா தேய்ச்சி வச்சிருக்கணும் ரெடியாக. ஒப்பனை பண்ணிக்கிறாங்கன்னா சீப்பு, பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, அதில் கூட பிராண்டு என்ன இருக்குது அதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கணும். இந்த பிராண்டு ஏன் இல்லை அப்படிங்கிற. அப்போ ஊருக்கு எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஷர்ட்டு பேக்கில் எடுத்து வச்சுக்கிறது. பேக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஹைஃபையான பேக் எடுத்துக்கிறது. விரைந்த பயணத்தை முடிக்கிறது. ஃப்ளைட்டில் போய் இறங்கிடலாம். சென்னை யார் 7 மணி நேரம் போகிறது, இல்லை பெங்களூர் யார் 7 மணி நேரம் போகிறது, ஃப்ளைட்டில் போவோம் அப்படின்னு விரைந்து பயணத்தை முடிக்கிறது. ரசிச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை வாழ்கிறது. மலைப்பகுதிகள், மழைனா மழை பெய்யுற இடம், மலைப்பகுதிகள், ஹில்ஸு, ஆறு, ஓடை, உணவு, விதவிதமான உணவுகள் ரசிச்சு ருசிச்சு. ஸ்வீட் பிரியர்கள். என்னது? ஸ்வீட் பிரியர்கள், உணவு பிரியர்கள், ஐஸ்கிரீம் பிரியர்கள், இதெல்லாம் ரிஷபம். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மாடு, காளை மாடு. அப்போ அந்த காளை மாடு கோபம் வராது, கோபம் வந்தால் தாங்காது. ரிஷபத்துக்கு கோபம் வந்தால் தாங்காது, உழைச்சுக்கிட்டே இருக்கும். காளை மாடு சும்மா இருக்குமா? உழைச்சு அது உழைப்புக்கு போயிடும். பொதுவாக சொல்லுவாங்களே ரிஷபம் ஒரு பொதி மாடு, குடும்ப பாரத்தையே சுமப்பாங்க அப்படின்னு. அதேதான், குடும்ப பாரத்தை சுமக்கிறது ரிஷபம். அப்படிப்பட்டவங்க. இது காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு. ராசிநாதனும் 6 ஒருவனே, சுக்கிரன். அப்ப இவர்களுக்கு எதிரி இவர்களே. வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேண்டியது. அது என்னமோ உண்மைதாங்க. ஆமா, பேசியும் உறவை கெடுத்துக்குவாங்க, உணவு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்குவாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படித்தான். அந்த வீடு சுக்கிரனோட வீடு. அங்க இருக்கிற நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய், 2 பாதம் அங்க இருக்கு, மிருகசீரிடம். அப்ப சூரிய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் ரிஷபராசியில் நீங்க பிறந்துட்டீங்கனாலே நீங்க அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் உண்டு. தாய் தந்தையரோட பிறந்தவங்க இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருக்கும், பெரிய குடும்பமா இருக்கும். ஏன்னா சூரியனா அப்பா, சந்திர அம்மா, செவ்வாய் உடன்பிறப்பு. அப்ப அம்மா அப்பா கூட உடன்பிறப்பு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. எப்படி காலபுருஷ தத்துவத்துல கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கான் பாருங்க. உறவுகள் சார்ந்த விஷயம் ரொம்ப. ஆமா, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நேசிப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்காக விட்டு கொடுத்துருவாங்க. பொழைச்சு போறான், தொலைஞ்சு போறான் அப்படின்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். ஏன் இவங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க. ரிஷபராசி, ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்த தாய்மார்கள்லாம் பாருங்க, அம்மா, அதாவது ரிஷபராசிக்காரங்களோட அம்மா தன்மானம் ஜாஸ்தி.
எப்படி தன்மானம் ஜாஸ்தி. அவங்க தான் அந்த குடும்பத்தை வந்து நிலைநிறுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு அப்புறம் தான்ப்பா எல்லாம், நான் இப்படித்தான்ப்பா அப்படி. அப்புறம் ரொம்ப எமோஷ்னல், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை யாருக்காவது குடும்பத்தில் என்ன அழுவாங்க. பாவம் என்ன பண்ணுவான், அந்த தாய் மனசு அதுவும் அங்கே வந்துடுது. இதெல்லாம் ரிஷபராசியினுடைய வேலைகள். சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இப்போ என்னன்னா, இப்போ இவங்களே வந்து கமெண்ட் செக்ஷன் என்ன போடுறாங்கன்னா, ஐயா தாய் உணவு அதாவது அம்மா தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தாரம் இருக்காங்க, ரெண்டையும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அது எந்த வகையில்? இது எல்லா ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது தான் அப்படி. ஆனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, மனைவின்னு எப்போ வருதோ அப்போ அம்மாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் சின்ன மோதல்கள் உருவாயே தீரும். சந்திரன் சுக்கிரனோட வீடு. பொதுவா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் இணைவே பெண்களே பெண்களுக்கு எதிரி. இதைத்தான் நம்ம கிரக சேர்க்கையில சொல்றோம். அப்ப அது கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ரிஷப ராசிக்கு ராசிநாதனே 6க்குடையவன். அங்க சுக்கிரன் உச்ச 6ஆம் இடத்துல. இரவு பகல் பாராமல் வேலை செய்பவர்கள். எப்படி? இரவு பகல் சொந்த ஊரை விட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலமோ ஒரு 25 கிலோமீட்டராவது தள்ளி இருந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க வளர்ச்சியோடு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இவங்க சொத்துக்கள் வாங்கினாங்கன்னா அதுல ஒரு வில்லங்கம் பிரச்சனை இல்லாம வாழவே முடியாது. சொத்துக்கள்ல ஒரு மன நிம்மதி குறையும். சொத்துக்களால் ஒரு மன நிம்மதி இழந்துதான் இவர்கள் வாழ முடியும். தாயாரின் சுகம் கெடும். தாயாரின் சுகம் கெடும். கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க, அப்பா போராடாம வாழவே முடியாது. ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு 8க்குடையவன் போய் 6ல் உச்சமாகிற வீடு. கடகம் தானே 8ஆம் இடம், அதுக்கான சந்திரன் 6ல் தானே உச்சமாகறான். அந்த ரிஷபராசியில பிறந்தவங்க அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் பிறந்த பெண்கள் வந்து ஒன்றும் நோயாளியா இருப்பாங்க, இல்லை கணவனோட பிரச்சனையா இருப்பாங்க, இல்லை குடும்பத்துக்கு ஒத்து வராம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பணம் வந்து பிரதானமான குறிக்கோள். அவங்க கையில காசு இல்லைன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு. இவங்க பேச்சு வந்து கட் அண்ட் ரைட்டா இருக்கும், பர்ஃபெக்ஷனா இருக்கும். கண் பிரச்சனை உடையவர்கள். ஒரு நாளாவது பொருளாதாரத்தை இழந்துதான் மேல வருவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்கானவன் சுக்கிரன், அவன் போய் நீசமாகிற வீடு 6வது வீடு. அப்ப நீசமாகிற வீடு 6வது வீடு. அப்ப 6வது வீடுன்னா நீசமாகிற இடம்னா பணத்தை இழந்தவங்க. பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாறணும், தொழில் செய்யறன்னு ஏமாறணும், எப்படியாவது காசு இழந்துடணும். இழக்காம இவங்களால வாழ முடியாது. இழந்தது மீட்டுருவாங்க பிற்காலத்துல. கண்டிப்பா இழந்தது மீட்டுவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்கான கிரகம் யாருன்னா சுக்கிரன். அந்த ராசிக்கு 11ல போய் உச்சமடைவார். அப்ப 45 வயசுக்கு மேல வளர்ச்சி, 45 இயர்ஸ்க்கு மேல ஒரு டெவலப்மெண்ட். பரவாயில்ல, இப்ப நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற லைஃபை ரிஷபராசிக்கு கிரகம் கொடுத்துரும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தா, அத்தை உறவு இருந்தா கொஞ்ச காலம் கசப்பாய் தான் சரியாகும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. ரிஷபராசியில் பிறந்த அத்தைகள் மூத்த சகோதரி இருந்தா சிறப்பு இருக்காது. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அப்பா வழியில கொஞ்சம் பெண்கள் அதிகமா இருப்பாங்க. இது 90% பொருந்தி வருது. ரிஷபராசிக்காரங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவன், 2க்கும் 5க்கும் உடையவன் புதன். இப்ப 2 வருமானம் பண்றது, 2 தொழில் செய்யறது, ஒரு தொழில வர்ற வருமானம் பத்தாது, வேற ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறது இவங்களுடைய ஆர்வமா இருக்கும். அப்படி இல்லாம இவங்க வாழ மாட்டாங்க. 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் ஒருவரே வருவதால் இவர்களின் பேச்சில் நேர்மை இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். அதே போல காசு பணம் வாங்குறாங்கன்னா கரெக்டா திருப்பி கொடுத்துடணும்னு இருக்கிற ராசி ரிஷபம். 2, 5க்கு உடையவர்கள். 2ஆம் இடம் வருமானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், புண்ணியம். இவங்க லைஃப் லாங் எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுக்கான தொகை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கோடீஸ்வரனா இருங்க, அன்றாடங்காட்சியா இருங்க, மிடில் கிளாஸா இருங்க, உங்களுக்கான பைசா வந்துகிட்டே இருக்கும், வராம இருக்க. ஒரு வீட்டுல ரிஷபராசி இருக்குதுனாலே கண்டிப்பா பொருளாதாரம் தேவைக்கு வந்துட்டே தான் இருக்கும், வராமல் போகாது. இதை உறுதியா சொல்லலாம். 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க, சிலருக்கு படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும். குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் புகழ் அடைஞ்சிருவாங்க.
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருமானம் உயர்ந்துடும். பூர்வீகத்தில் வழக்கு வில்லங்கங்கள் உண்டு. பூர்வீகத்தால் பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை உண்டு. பூர்வீகத்தில் சிறப்பு இருக்காது. ஏன்னா 5 குடையவனே காலச்சக்கரத்துக்கு 6 குடையவன். குழந்தைகளால மன வருத்தம், குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸு, குழந்தை பிறந்த பிரச்சனை, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கடனாளியான, இழந்துதான் மேலே வந்தேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்தேன். ஆனால் இழந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லாவும் இருப்பாங்க, ஒரு வளர்ச்சியும் உண்டு. இவர்களுக்கு தாய்மாமனால் பிரயோஜனம் கம்மி தான். ஆனால் தாய்மாமன் மேலே உயிராக இருப்பாங்க. தாய்மாமன் இருந்தால் திடீர்னு ஒரு நாள் எதிரியா மாறிடுவார், இல்லை அவருக்கு ஹெல்த் பாதிக்கும், இல்லை நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்கள ரிஷபராசி தாய்மாமன் நல்லா வாழ்ந்து கெட்டு போனது. ஆனால் அந்த தாய்மாமன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, சிலர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா 2 குடையவன் 5ல் உச்சம் பெறான். 2 குடையவன் 5ல் உச்சம் தாய்மாமனுக்கு. ஆனால் தாய்மாமனுக்கும் குழந்தைகளால் மனக்கசப்பு. அவங்களும் 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தையினால கவலை தான் படுறாங்க, பிரச்சனையோடு தான் வாழ்றாங்க. இதெல்லாம் இல்லாமல் இல்லை. 3ஆம் அதிபதியே சந்திரன் உச்சம் அடையுது அவங்க ராசியில. அப்ப இவர்கள் சுயமுயற்சியால் முன்னேறியவர்கள். மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி ஊர் மாறி முன்னேறியவர்கள். 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைந்தவர்கள் ரிஷபராசி. ஏன்னா 3 சுயம் முன்னேற்றத்துக்கானவன் போய் உச்சம் அடைகிறான். அது விருச்சிக வீட்டை பார்க்குது அந்த சந்திரன். அது காலச்சக்கரத்துக்கு 8. நிறைய நேரம் நகையை வித்துட்டேன், நகையை அழிச்சிட்டேன், நகை தொலைஞ்சிருச்சு, நகை காணாம போயிருச்சுங்கிறவங்க ரிஷபம். சார் ஒரு வரி கூட பொய் இருக்காது, மிக இல்லை சார், எல்லாமே தத்ரூபமா பேசிட்டு வரேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த பதிவை கண்ணில் ஒத்திக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் காலச்சக்கரத்திலேயே ஒளிஞ்சிருக்குங்கிற அடிப்படையில் ஒளிஞ்சிருக்கு. என் குருநாதர் சொல்லுவார், அடிப்படையை 6 வருஷம் படி, உயர்நிலை 6 மாசம் படி போதும்பார். அடிப்படையைத்தான் நல்லா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், மைண்ட்ல ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு பொக்கிஷம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு உங்களுக்கு? சூரியன். ரிஷபத்துக்கு 4 குடையவன் சூரியன். அப்ப இவங்களுக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், ஹைஃபையா இருக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த சூரியன் போய் எங்க நீசமாகறானா 6ல். அப்ப வேலையை வந்து ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டுருவாங்க. வேலையில நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், விட்டுருவாங்க, வேற வேலைக்கு மாறிடுவாங்க. 4, 6 தொடர்பு. ஆனால் 2வது சொத்துக்கள் பெரும் வளர்ச்சி தரும். 2வது சொத்துக்கள் மூலியமாக வெற்றி. சிலர்லாம் வெளிநாட்டிலேயே 2வது சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க, இருக்கிற ஊர்ல 2வது சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. 6ஆம் இடம் தான் 2வது சொத்து. 6ஆம் இடம் தான் உணவு பழக்க வழக்கம். ஒரு 35-40 வயசுக்கு மேல இவங்க உணவு பழக்க வழக்கம் இவங்களுக்கே எதிரியாயிடும். திங்க தெரியாம தின்னு, சாப்பிட முடியாம சாப்பிட்டு, கடைசியில் எனக்கு ஒன்றும் வேணாப்பா, சுகர் கம்மியாக டீ கொடுப்பாங்க, சுகரை பார்த்தாலே எனக்கு சுகர் வந்துரும்பாங்க. அப்போ உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு முக்கியம். கண் பிரச்சனை உண்டு, பல் பிரச்சனை உண்டு, கிட்னி ஸ்டோன் பிரச்சனை சில நேரம் வரும். இதெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். 4 குடையவன் 6 இருப்பதால் தாயார் செத்து பொழைச்சவங்க. ஒரு வியாதி வந்து ஒரு போராடி ஒரு மீண்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. ஒரு நாளாவது அட்மிட் பண்ணாம அம்மாவை கூட்டிட்டு வராது. 4 தாயார், 6 வியாதி, 12 மருத்துவமனை. 4 குடையவன் 6ல் இருந்து 12 பார்ப்பான் நீசமாய். எப்படி பாருங்க, அவங்க அம்மா கடும் உழைப்பாடி. 4 குடையவன் 6ல் போய் நீசமாகி அங்க சனி உச்சமாகிற வீடு. பெருசா பந்தாவெல்லாம் பண்ண தெரியாது, உழைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க அம்மா. ஆனா லட்சுமி கடாட்சமா இருக்கும். ஏன் சார், காலச்சக்கரத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஒன்னொன்னு எடுத்துட்டு இருக்கலாம் போல இருக்கீங்களே. ஈவினிங் வரைக்கும் சொல்லலாம் ரிஷபத்துக்கு. அதே போல 5ஆம் அதிபதி புதன் 11ல் நீசம். சில நேரம் நிரந்தர நண்பர்களே இருக்க மாட்டாங்க. சில நேரம் நண்பர்களுக்கே குழந்தை இருக்காது, கல்யாணம் லேட்டா இருக்கும். கூட இருக்கிற நண்பர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு நபர் நண்பராக இருந்தே தீர்வார். ரிஷபத்திற்கு எழுதி வச்சுக்கங்க. இல்ல குழந்தையே லேட்டா கிடைச்ச நண்பராவது இருப்பாங்க. கல்யாணம் இல்லாதவங்க, கல்யாணம் லேட்டானவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பலம். அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு போலீஸ், இராணுவம், டீச்சிங், பேங்கிங், உணவுத்துறை இவங்க நண்பர்களா இருப்பாங்க. இல்லை இவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது இருப்பாங்க, இல்லாம போக மாட்டாங்க. சிறப்புங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னா என்ன மாதிரி பழக்கம் சொல்லுவீங்க? கரெக்டா இருந்துக்கணும். உணவுல
கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் போகக்கூடாது, தீய பழக்கங்களுக்கெல்லாம் மெயினா உணவு தான். ஆமா, சந்திரனே வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் கூடவன் தான். சந்திரனே ட்ரிங்க்ஸ் ஹேபிட் கூடவன், சாப்பிட தெரியாம சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறவன். அதெல்லாம் இல்லாம குடும்பத்துக்காக வாழ்றீங்க. உங்க பிறவி கர்மாவே அதுதான். இந்த பிறவியோட கர்மா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துக்காக நீங்க வாழணும். ஏன் போன பிறவியில குடும்பத்தை வந்து கண்டுக்கவே இல்லை. எப்படி போன பிறவியில குடும்பத்தை நீங்க கண்டுக்கவே இல்லை. அதான் ரிஷபத்துக்கு இந்த தடவை குடும்பமே உலகம், குடும்பம் தான் எல்லாமே வாழ வச்சிட்டு இருக்கு. சும்மா செக் வைக்குமா கிரகம்? ஒருத்தர் ரிஷபராசியில பிறக்க வச்சிருமா கொண்டு போய், இல்லை மேசராசியில பிறக்க வச்சிருமா? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. என்னமோ பிறந்திருக்கிறனால நீங்க நினைச்சிடவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு. வேக்கண்ட்ல கர்மா தான். அதான ஜோதிட தியரி. கண்டிப்பாங்க. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ஜோதிடத்துல இருக்கிற அறிஞர்கள் அதைத்தானே சொல்லியிருக்காங்க. பராசர மகரிஷி அதை தானே போற்றுறாரு. ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. 6ஆம் அதிபதியே உங்களுக்கு 11ல் உச்சம். அப்ப நல்ல வேலை கிடைக்கும். கடன், வழக்கு, நோய் எது வந்தாலும் மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. வெற்றி நம்ம பக்கம் தான். உங்க பக்கம் தான். ரிஷபத்தில் யாரு பிறந்தாலும் வழக்கு வெற்றி. சிறப்பு சிறப்பு. வழக்கு வெற்றி. நீங்க போய் நின்னா வழக்கு வெற்றி ஆயிடும். பயப்படவே வேண்டாம். சிறப்பு. என்ன தலைகளா தொங்குனாலும் பிரச்சனை வந்தாலும் வழக்கு வெற்றி ஆகிதான் வெளியே வருவீங்க. அப்படி எனக்கு வழக்கெல்லாம் வெற்றி ஆகலைன்னா உங்க சைடு மேபி நியாயம் இல்லாம நீங்க போய் போறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துருவோம். அவன் கரெக்டா இருந்தாலும் நான் இவனை விட மாட்டேன்னு போன ஆளுகள் என்ன செய்யறது? கண்டிப்பா கண்டிப்பா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் நிர்வாகம் பொறுப்பல்ல. 7 குடையவனே 12 குடையவன் ரிஷபத்துக்கு. 7 தான் விருச்சிகம். அங்க சந்திரன் நீசமாகுது. அப்ப மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு, மென்சஸ் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கமின்மை, கால்வலி இதெல்லாம் வரும். யாராவது ஒரு ரிஷபராசிக்காரரை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க மனைவிக்கு ஹெல்த் பாதிக்கிறது உறுதி. அதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்காம இருக்க முடியாது. அது கர்மா அப்படித்தான். தாங்குன்னு தாங்கித்தான் ஆகணும் மனைவியை. வேற வழியில் இல்லை. ஏன்னா 7ல் தான் சந்திரன் நீசமாகிறார். யூரினரி பிரச்சனை. அது காலச்சக்கரத்துக்கு 8. 3, 8, 7 தொடர்பு. 3, 8, 7, 12. 3, 7, 8, 12 தொடர்பு. இப்போ 3ங்கிறது இடமாற்றம், 7னா லைஃப் பார்ட்னர், 8னா நெருக்கடி, 12னா விரயம். அப்போ ஒரு விரயத்தை சந்திச்சு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கண்டிஷன்ல ஒரு இடம் மாதிரி வெற்றி அடைவாங்க. விளிம்புல இருந்து மேல வர்றாங்க. விளிம்புல இருந்து மேல வர்றாங்க. ரிஷபம். சிறப்புங்கய்யா. செவ்வாயோட வீடு 7ஆம் இடம். மனைவி கோவக்காரங்களா இருப்பாங்களா, சிம்பிளா இருப்பாங்களா? கோவம், ஆக்ரோஷமா இருப்பாங்க. அங்க யார் இருக்கா? புதன் இருக்கு. மனைவி அறிவாளி இல்ல கணவர் அறிவாளி. கணக்கு போட்டு என்னாச்சு ஏது. அங்க குரு வீடு இருக்கு. குழந்தைங்க தான் உலகம்னு வாழ்வாங்க. குழந்தைங்க தான் உலகம். சனியோட வீடு இருக்கு அங்க. அப்ப இவங்க படிப்பு பிரேக் ஆகி படிப்பாங்க. படிப்பு பிரேக் ஆகி படிப்புல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கும், நெருக்கடி இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இல்லாம இவங்க பண்ண முடியும். 8ஆம் அதிபதியே குருவின் வீடு. அவனே 11 கூடையவன். என்ன கஷ்டம் வந்தாலும் நல்லா இருப்பேன்னு சொல்லுது. 8, 11 தொடர்பு. சிறப்புங்க. ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப ராசிக்கும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கும் தான் மொத்தம் 2 கிரகம் பணபரஸ்தானத்துக்கு அதிபதி, குருவும் புதனும். அப்ப ரிஷப ராசிக்கு குரு புதன் சேர்க்கை எங்க இருந்தாலும் காசு அள்ளி கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அள்ளி கொட்ட போகுது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. கொடுத்தே தீரும். உங்க சக்தி என்னவோ அதுக்கு கொட்டிட்டு போயிடும். உனக்கு டெய்லி 2000 ரூபாய் வேணும்னா 2000 ரூபாய் கொட்டிடும். அது கொடுக்காம எல்லாம் போகும். 8 குடையவனே 11 குடையவன். எவ்வளவு கஷ்டங்களா இருந்தாலும் மீண்டு வெளியில் வந்துடுவாங்க. 9க்கும் 10 குடையவனே சனி, தர்மகர்மாதிபதி. எப்படி? தர்மகர்மாதிபதி. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு சனிதான் யோகி, சனிதான் நல்லவர். சனீஸ்வரனை பிடிச்சிக்குங்க. சனிக்கிழமை எல்லாத்தையும் பண்ணுங்க. சனிக்கிழமை போய் நீங்க எதை பண்ணாலும் சக்சஸ் ஆகும். சனிக்கிழமை வெற்றி அடையும். சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். ரிஷபராசிக்கே பொருந்தும். அப்ப சனிக்கிழமை மோசம்னு ஒதுக்காதீங்க. எல்லாருக்கும் குரு நல்லவர் இல்லை, எல்லாருக்கும் சனி கெட்டவர் இல்லை. துலா லக்னக்காரங்களுக்கு குரு ஆகாது. ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி தான் டாப், வேற மாதிரி வேலை செய்யும். அப்ப தர்ம கர்மாதிபதி. இப்ப இவங்க தந்தை கடுமையான உழைப்பாளி. தந்தை கீழ்நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தவர். அம்மா வழியிலேயோ அப்பா வழியிலேயோ கண்டிப்பா அரசு பணியில வேலை செய்யறவங்க இருப்பாங்க.
இல்லைன்னா மனைவி கல்யாணம் பண்ணி போனாலும் மனைவியோ கணவர் வழியிலேயாவது யாராவது அரசு பணியில் இருப்பாங்க, கெஜெட்டட் ஆஃபீஸர், இல்லைன்னா உயர்ந்த பதவியிலேயாவது இருப்பாங்க. 11 குடையவனே குரு. 11 குடையவர் குரு. உச்சமாகின்ற வீடு 3ஆம் வீடு. 11-3 தொடர்பு. உபஜயஸ்தான அதிபதிகள் வலுத்து நிற்கிற இடம். ஜெயிக்காம எங்க சார் போயிருவீங்க ரிஷபராசிக்காரங்க? கண்டிப்பா. கடவுளை கெட்டியா பிடிங்க. திருச்செந்தூரான பிடிச்சிக்குங்க. 11 குடையவனே லாபாதிபதியே திருச்செந்தூர் முருகர் தான். ராமேஸ்வரம் வருஷம் போயிட்டு வாங்க. சுக்கரம் உச்சமாகிற இடம். ரங்கநாதரை போய் பாருங்க ஸ்ரீரங்கத்துல. எப்படி பாருங்க பரிகாரம். அப்படி அதை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். 12 குடையவனே செவ்வாய். அவன் நீசமாகிற வீடு 3ஆவது வீடு. கண்டிப்பா இளைய சகோதரி சகோதரன் ஒண்ணு இல்லாம போவாங்க, இல்ல பிறந்து இறக்குறது, இல்ல கசப்பாகிறது. அவன் உச்சமாகிற வீடு 9 செவ்வாய். அப்ப தந்தை கோபக்காரர். தந்தை கோபக்காரர். ஒரு கெத்தா இருக்கு. கெத்தா இருக்கிறதுல கோபம் இருக்கும். சும்மா உட்காந்துருந்தாலும் கோபம் வரும். நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனா அவங்க தந்தை சூப்பரா வாழ்ந்தவங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. நல்லா தான் இருந்தவங்க அப்படின்னு வாழ்ந்தவங்க தான். உழைப்பால் உயர்ந்தவர்கள். இவங்க தந்தையாரும் ஒரு சொத்துக்கள் எல்லாம் பூர்வீகம் எல்லாம் வச்சிருந்தா பூரா அழிஞ்சு போயிடும். இந்த பையன் வந்தோ இல்லை இந்த பொண்ணு வந்தோ ரிஷபராசியில் பிறந்தவங்க அப்படியே உயர்ந்து 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 அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரிஷபம் காலப்புருஷ தத்துவப்படி இப்படி தான் அவங்க வாழ்றாங்க. 9 குடைய தந்தைக்கானவன் போய் 10 குடையவன் போய் 6ல் உச்சமாகறான். அப்போ ஃபர்ஸ்ட் தொழிலா வேலையான வேலைக்கு தான் முன்னுரிமை, அப்புறம் தான் தொழில். ஆனால் இவங்க ஒரு பிராண்டா மாறிடுவாங்க. ஆமாம், மாறிடுவாங்க. தொழிலா வேலையானா வேலைக்கு தான் முன்னுரிமை. இல்லை சார் நான் முதலாளியாக தான் இருக்கேன், இருந்துக்குங்க. அங்கேயும் வேலைக்காரன் தான். எப்படி? சூப்பர். அங்கேயும் வேலைக்காரன் தான். லேபரோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. லேபர் செய்ய வேண்டியதை தொழிலாளிகள் செய்ய வேண்டியதை கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சனி 6ஆம் வீட்டில் தான் உச்சமாகிறாரு. தொழில்காரகன் போய் எங்க உச்சமாகிறாரு? 6. 12 பார்க்குது. அப்போ ஒரு கடனுக்காக எதையாவது ஒன்று வித்து கட்டுற நிலைமை ஒரு நாளைக்காவது வரும். கொஞ்சமாவது அப்படி சரி பண்ணித்தான் ஆகும், வேற வழி இல்லை. கொலாட்ரல் பண்ணி தான் கடன் வாங்க முடியும். ஏன்னா கிரகங்க அப்படித்தான் உட்கார்ந்துருக்கு. ஒரு சொத்தின் பேர்ல கடன், இல்லை கடனுக்காக சொத்தை வித்தேன், இது இல்லாமல் ரிஷபராசி வாழாது. தொழில் செய்கிறவங்க இப்படியெல்லாம் காலச்சக்கர தத்துவத்தின்படி, காலப்புருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை சூட்சமும் இவ்வளவு இருக்கு, இன்னும் இருக்கு. இதை ரத்தின சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். இல்லையே, ஆக மொத்தம் ஒரு 99% உள்ள கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா எல்லா இறையருள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களுக்காக பண்ணது ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். வாழ்க வளர்க. நன்றி.